ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரை பார்க்க போறோம். கம்ப்ரஸர்னா என்ன, என்ன பர்பஸ்க்காக நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்றோம், கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும், வாட் வை வென் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸர்னா என்ன அப்படின்னா, அதாவது நீங்க பேசியிருக்கலாம் ஆர் பாடியிருக்கலாம், ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அதில் ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்லோவாகவும் ஒரு சில இடத்துல நீங்கள் சத்தமாகவும் பேசிக்கலாம். சத்தமாக பேசுகிற இடத்துல ஒரு உங்களோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகும், என்னடா இவங்க இப்படி கத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப மைக்கு கிட்ட கத்திருப்பீங்க, அந்த காற்று எல்லாமே அந்த மைக்கில் வந்துட்டு கேட்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பாடுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சத்தமாக பாடியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்லோவாக பாடியிருப்பாங்க. நான் கூட பாருங்கள், இந்த வோக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக பாடியிருக்கேன், இந்த இடத்துல கொஞ்சம் சத்தமாக பாடியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே அதாவது இங்கே சத்தமாக இருக்கிற இடத்துல மீடியமாக வைக்கிறதுக்கும், மீடியமாக சத்தமே இல்லாமல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தான் கம்ப்ரஸர். அதாவது ஒரு சவுண்டை ஈக்குவலான ஒரே மாதிரி கேட்க வைக்கிறதுக்காக தான் கம்ப்ரஸர் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்ரஸரை வந்துட்டு நான் ஒரு பாட்டு வோக்கல் பாடியிருக்கேன், அதை மட்டும் தான் நான் வச்சிருக்கேன், மற்ற எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணியிருக்கேன். XYZ ABC. ஸோ அந்த ஏபிசிடி அப்படின்னு ஒரு சாங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வோக்கல் ட்ராக்கில் தான் இருக்குது. நான் எல்லாத்தையுமே எஃபெக்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், எந்த எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போது புதுசாக ஒரு எஃபெக்ட் போடுறேன். நான் உங்களுக்கு காட்டுன்றதுக்காக நிறைய கம்ப்ரஸர் இருக்காங்க, ஃப்ரூட்டி கம்ப்ரஸர் இருக்காங்க, அப்புறமா மல்டி கம்ப்ரஸர் இருக்காங்க, மல்டி பேண்ட் கம்ப்ரஸர் இருக்காங்க. நான் இப்போ வந்து ஃப்ரூட்டி லிமிட்டர்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இதில் வந்து உங்களால் விஷுவலாக பார்க்க முடியும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் அதை எடுக்கிறேன். இதை வந்து ஸ்டாக் பிளகின் தான் FL ஸ்டுடியோவில். ஸோ இப்போது இதுக்குள்ள போனால் கம்ப்ரஸர் அப்படின்னு இருக்கும், இந்த டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே உங்களோட சாங்கை ப்ளே பண்ணுறீங்க. XYZ இப்போ உங்களுக்கு அந்த விஷுவல் வருது சரிங்களா? ABCDEFG. இப்போ த்ரெஷ்ஹோல்டுன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். த்ரெஷ்ஹோல்டுனா என்னன்னா, எந்த அளவுக்கு மேலாக சத்தம் வந்தோ அதை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. த்ரெஷ்ஹோல்டுனா என்னன்னா, இந்த அளவுக்கு மேலா, அதாவது இந்த அளவுக்கு மேலே சத்தம் போச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுதான் இந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு வருது சரிங்களா. இந்த அளவுக்கு மேலே சத்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சரிங்களா. இதுதான் த்ரெஷ்ஹோல்டு. இந்த அளவுக்கு மேலே இந்த சவுண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சவுண்ட்லாம் இருக்குங்களா, அது எல்லாத்தையுமே இங்கே குயிக் அட்டாக்ட் வச்சுன்னா டக் டக் டக்குன்னு கம்மியாகும் சரிங்களா. ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்லோ அட்டாக் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து புஷ் பண்ணி உங்களுக்கு குறைக்கும் சரிங்களா. இதுதான் த்ரெஷ்ஹோல்டு. இப்போது ரேஷியோக்கு போகும். ரேஷியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரெஷ்ஹோல்டை தாண்டி என்ன எந்த அளவுக்கு சவுண்ட் போகுதோ அதை ஒரு டிபியாக என்ன பண்ணுன்னா குறைச்சி உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. ஒரு டிபியாக என்ன பண்ணுன்னா குறைச்சி கொடுக்கும். அப்போது நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு இங்கே வச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு டிபி குறைக்கும், இங்கே வச்சேன்னா இங்கேருந்து ஒரு டிபி, இங்கே இருக்கிறத ஒரு டிபியாக கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இங்கே வச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு டிபியாக கம்மி பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. இங்கேருந்து அந்த 1 டிபிக்குள்ளே என்ன ஆகும்னா கம்மியாகும். ஸோ நீங்கள் த்ரெஷ்ஹோல்டை வைக்க 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 என்ன ஆகும்னா இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்னா கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி ஸ்லோவாக பாட்டிருப்பீங்களே அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம்னா இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், வச்சுட்டு நம்ம ஆடியோ அந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் வைக்கிறேன் பாருங்க. XYZ த்ரெஷ்ஹோல்ட் இங்கே ABCDEFG வச்சுட்டு HIJK ரேஷியோ பார்த்தீங்கன்னா LMNP 3:4:1 அப்படின்னா 4:1. QRST இந்த சவுண்ட் எல்லாத்தையும் பாருங்க, டம்ப் பண்ணிருக்கு. UVW இதுக்கு மேலே போகிற XYZ எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே குறைச்சிருக்கு ABCDEFG சரிங்களா. இது எல்லாத்தையுமே HIJK குறைச்சிருக்கு. LMNP. அதே மாதிரி நான் ஒரு இடத்துலலாம் ஸ்லோவாக பாடியிருக்கேன், அது எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கிராஃப் பார்த்தாவே தெரியும், இங்கே எல்லாமே நீங்கள் குறைச்சிருங்க, இது எல்லாமே த்ரெஷ்ஹோல்டை தாண்டி ரொம்ப போயிருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த 1 டிபி 1 டிபி 1 டிபி 1 டிபி என்ன பண்ணியிருக்குன்னா கம்மி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதுதான் ரேஷியோவோட வேலை. த்ரெஷ்ஹோல்டை நீங்கள் செட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு ரேஷியோவும் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் கவனித்து கரெக்டாக இது பண்ணிக்கணும் சரிங்களா. அட்டாக்னா என்னென்னா, இதை நீங்கள் எப்படி வந்துட்டு சவுண்டை எப்படி நீங்கள் வந்துட்டு சடனாக கட் பண்ணணுமா, இல்லை பொறுமையாக அப்படியே ஆரம்பிச்சது பொறுமையாக கட் பண்ணணுமா அப்படின்னா, அட்டாக் அதிகமாக வச்சிங்கன்னா பொறுமையாக கட் பண்ணும், அட்டாக் கம்மியாக வச்சுன்னா உங்களுக்கு சடனாக கட் பண்ணும். குத்துப்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அட்டாக் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க, ரிலீஸ் லைட்டாக வச்சுருப்பாங்க சரிங்களா. ரிலீஸ்னால் இது நீங்கள் கம்மி பண்ணி பொறுமையாக ரிலீஸ் பண்ணும், பொறுமையாக இங்கே கம்மி பண்ணி பொறுமையாக கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும் அதுக்காக சரிங்களா. நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக இப்போ பாருங்கள் அது இது XYZ ABCDEFG HIJK LMNP. ஸோ த்ரெஷ்ஹோல்டுன்றது என்னென்னா, எந்த அளவுக்கு மேலாக சத்தம் வருதோ அதை நீங்கள் குறைக்கணும். இந்த அளவுக்கு மேலே சத்தம் போகுது, த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே சத்தம் போகுதுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ரொம்ப சவுண்ட் அதிகம்
அப்படின்னு சொல்லிட்டேன். ரேஷியோனா என்னன்னா த்ரெஷோல்டை தாண்டி எவ்வளோ எந்த எந்த பர்சன்டேஜ் எந்த விகிதத்தில் சவுண்டு போதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் 1 dB நீங்கள் என்ன பண்ணணும்னா குறைக்கணும். 1 dB ஆர் அதுக்கு மேலே, சரிங்களா? அதாவது அப்படி இல்லைன்னா 4 dBக்கு மேலே என்னெல்லாம் இருக்கோ அது 1 dBயாக குறைக்கும், சரிங்களா? அதுதான் அந்த 4:1, சரிங்களா? இங்கே பாருங்கள், 4 dBக்கு மேலே எந்த சவுண்ட்லாம் போதோ அதை 1 dBயாக கம்மி பண்ணு. இதில் 4 dB இருக்குன்னா இதை 1 dBயாக கம்மி பண்ணும், சரிங்களா? இதுதான் வந்துட்டு அந்த 4:1 உங்களுக்கு காமிக்கும், சரிங்களா? அது அட்டாக்னா உங்களுக்கு ஸ்பீடாக கம்மி இது பண்ணும், ரிலீஸ்னால் இது பண்ணும். மேக்ஸிமம்ஸுக்கெலாம் அட்டாக்கை நீங்கள் ஒரு 30% வச்சுக்கோங்க. ரிலீஸை வந்துட்டு ஒரு 50-40% வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெலடின்னா உங்களுக்கு குத்துப்பாட்டுனா நீங்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஒரு 20% மட்டும் வச்சுக்கோங்க. அட்டாக் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். குத்துப்பாட்டுக்கெலாம் அவ்வளோ கம்ப்ரஸர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிறைய சவுண்ட்ஸ் பாடிட்டு இருக்கும்போது நிறைய மியூசிக் இருக்கும். அப்போ உங்களோட வோக்கலுக்கு வந்து ஸ்பேஸும் கிடைக்கும். ப்ளஸ் ஏன்னா உங்களுக்கு அந்த சவுண்டோட அந்த ஸ்பீட்னஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த அந்த சவுண்ட் கேட்கும்போதே ஓரளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அட்டாக் கம்மி பண்ணணும். இதுக்கு மட்டும் இல்லை காய்ஸ், நீங்கள் ஹீட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கிட்டார் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கும் நீங்கள் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம். வோக்கலுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கிட்டார் யூஸ் பண்ணுறீங்க, அது ஒரு இடத்துல சவுண்ட் அதிகமாக போயிருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி மீடியமாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ரஸர். கம்ப்ரஸரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஈக்குவலைசர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். EQ வந்து ஒரு மிக்ஸோட மதரே வந்துட்டு EQ தான். EQ நீங்கள் ப்ராப்பராக போடலைன்னா அந்த மிக்ஸே ப்ராப்பராக என்னால் 100% வந்துட்டு சொல்ல முடியும், கரெக்டான மிக்ஸாகவே இருக்காது. அதனால் EQனா என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.